Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தாழ்வாக செல்லும் கேபிள் ஒயர்களை முறைப்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுத்தெரு, சீத்தளி வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் மற்றும் அரசு சார்ந்த கேபிள் ஒயர்கள் தாழ்வாக செல்வதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் விபத்து எதுவும் ஏற்படும் முன் கேபிள் ஒயர்களை முறைப்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மடூர், களத்துப்பட்டி, மஞ்சக்கம்மாள் சலகிரது தாத்தன் கோவில் திருவிழாவையொட்டி மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திண்டுக்கல், கரூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 50க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. 55 ஆண்டுகளுக்கு பிறகு மாடு மாலை தாண்டும் திருவிழா நடைபெற்றதால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் இதனை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஓரத்தி ஊராட்சிக்குட்பட்ட பழங்குடியினர் வசிக்கும் பனங்குளம் கிராமத்திற்கு செல்லும் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் மாணவ மாணவியர், கர்ப்பிணிகள் என அனைவரும் அவதியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. விளம்பர மோகத்தில் மூழ்கியுள்ள விடிய அரசின் அதிகாரிகள் சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக திறக்கப்பட்ட கட்டிடத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இன்றி நோயாளிகள் அவதிக்குள்ளாக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக இரவு நேரத்தில் சிகிச்சை அளிக்க போதுமான மருத்துவர்கள், அடிப்படை வசதியான குடிநீர் வசதி கூட இல்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் நோயாளிகள் அவதிக்குள்ளாவதாகவும் விடிய அரசின் சுகாதாரத்துறை வழக்கம்போல் அலட்சியம் காட்டாமல் நோயாளிகள் நலன் கருதி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகார் அளிக்க சென்றவரை போலீசார் மிரட்டுவதாக கூறி போதை ஆசாமி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பத்திரப்பதிவு செய்து தரும் பணியில் ஈடுபட்டுள்ள முருகராஜ் என்பவரிடம் ஆழ்வார் என்ற வழக்கறிஞர் 4.25 லட்சத்தை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்க சென்ற முருகராஜை வழக்கறிஞருக்கு ஆதரவாக சங்கரன் கோவில் சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டியதாக நடு ரோட்டில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசாரே அதனை சீர்குலைப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மீன் சுருட்டி காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் பிடிபட்டார். காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த பாலாஜி என்ற இளைஞர் மீன் சுருட்டி காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் சிறிது நேரத்தில் வெடிக்கப் போவதாகவும் தெரிவித்துவிட்டு தொலைபேசியை துண்டித்துள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாகவும் போலியான மிரட்டல்கள் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.